ஒரு நாட்டில் ஒரு நல்ல நேர்மையான அரசர் இருக்கார், நல்ல வீரமானவர், எந்த வழக்காக இருந்தாலும் நல்லா தீர்ப்பு சொல்லக்கூடியவர். இப்படி இருக்கும்போது ஒரு விசித்திரமான வழக்கு ஒன்று வருது. ஒரு பொண்ணு பயங்கரமாக அழுதுட்டு கூக்குரல் இட்டு அரண்மனை நோக்கி வருது. காவலாளி தடுத்து நிறுத்துகிறாங்க. என்னம்மா அவன் பிரச்சனைன்னு கேட்குறாங்க. நான் அரசனை பார்த்து தான் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கிறதுனால நேராக அரசர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு அரசர் கேட்குறாரு. என் புருஷனை அநியாயமாக கொலை பண்ணிட்டாங்க, அதுக்கு தீர்வு வேணும் அப்படின்ட்டு. பக்கத்தில் மந்திரி, இந்த இந்த பிள்ளையோட புருஷன் வந்து ஒரு திருடன், அதனால் ஏதாவது திருட போயிருப்பாங்க, அங்கே அடித்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு மந்திரி சொல்கிறாரு. திருட்டுக்கு என்ன தண்டனை அப்படின்னு இந்த அம்மா கேட்குது. 3 மாதம் ஜெயிலு, விரலை வெட்டிடுவோம், இதான் தண்டனை. ஆனால் எப்படி என் கணவர் இறந்தார், இதுக்கு கண்டிப்பாக எனக்கு தீர்வு வரணும், இனிமேல் என்னை யார் காப்பாற்றுவா அப்படின்னு ரொம்ப அழுகுது. சரி விசாரிச்சிருவோம் அப்படின்ட்டு அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு. கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிடுங்க, இதுக்கான காரணத்தை விசாரிங்க அப்படின்ட்டு. காரணத்தை கூப்பிட்டா இவன் திருட போயிருக்கான். திருட போகும்போது போயிட்டு திருடிட்டு வரும்போது மக்கள் எல்லாம் விரட்டியிருக்காங்க. விரட்டும்போது ஒரு மதிலில் ஏறி குதிச்சிருக்கான். மதில் சரிஞ்சு பக்கத்தில் இருந்த மண்வெட்டியில் அவன் கழுத்துப்பட்டு இறந்து போயிட்டான். இதனால் என்ன முடிவுக்கு வராங்கன்னா, இந்த மதில் சரியாக கொத்தனார் கட்டலை, அதனால் அந்த கொத்தனாரை கூப்பிட்டு விசாரிப்போன்னு சொல்லிட்டு கொத்தனாரை கூப்பிட்றாங்க. வாப்பா தம்பி, என்ன பிரச்சனை, ஏன் நீ வந்து சரியாக மதில் கட்டலை, அதனால தானே ஒருத்தன் ஒரு ஏரி குதிக்கும்போது கூட அவன் மதில் தாங்கலை, இதுக்கு நீ தான் குற்றவாளி அப்படின்னு. ஐயா இல்லையா, நான் எப்போதும் நல்லா தான் கட்டுவேன், இதை களவை கலந்து கொடுத்த சித்தாளு தான் இதுக்கு காரணம். அவங்க எப்படி களவை கட்டி கொடுக்குறாங்களோ அப்படியே நான் வச்சு கட்டிடுவேன், இதுக்கு சித்தாள் தான் காரணம் அப்படின்னு சித்தாள் மேலே ஒரு குற்றம் சாட்டுறாரு. சரின்னு சித்தாளை விட்டு விசாரிக்கிறாங்க. என்ன பிரச்சனை, நீ ஏன் சரியாக களவை கலந்து கொடுக்கல அப்படின்னு சித்தாள்கிட்ட கேட்குறாங்க. சித்தாள் அன்னைக்கு வந்து நான் பயன்படுத்த மம்புட்டி சரியில்லை, அதனால் சரியாக கலக்க முடியல, அதனால் இந்த மம்புட்டி மேலே தான் பிரச்சனை அப்படின்னு அந்த சித்தாள் சொல்லிடுது. இந்த மம்புட்டி யார் செஞ்சா அப்படின்னு தேடுறாங்க. அங்கே ஒரு ஆசாரி இருக்கார், மம்புட்டி செய்கிற ஒரு பட்டறக்கார். அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறேன். ஏன்ப்பா நீ வந்து மம்புட்டியை நீ வந்து சரியாக செய்யலை அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நான் மம்புட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பொண்ணு குறுக்க போணுச்சு, அதை பார்த்தோன்னே என் கவனம் சிதறிட்டு அதனால் நான் இப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு. சரின்னு உடனே அந்த பொண்ணை கூப்பிட்றாங்க. ஏன் இந்தமாரி நீ வந்து ஒரு மம்புட்டி செஞ்சிட்டு இருக்கும்போது குறுக்கும் முறுக்கும் போனேன் அப்படின்னு கேட்டார். ராஜா என்ன தெரியலையா, நீங்கள் தானே என் பொண்டாட்டிக்கு தெரியாமல் என்னை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே ராஜா குற்றவாளி ஆகிறாரு. என்ன தண்டனை கொடுக்குறதுன்னு எல்லாம் அமைதி ஆகிட்டாங்க. ராஜா யோசித்தார். அம்மா நீனும் அந்த புறத்துக்கு வந்துரு அப்படின்னு அந்த திருடனோட மனைவியை பார்த்து சொல்லிடுறாரு. தீர்ப்பு முடிஞ்சிட்டு. நன்றி, வணக்கம்.